ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் பங்குனி மாதத்தின் வளர்பிறை பஞ்சமி திதி. வளர்பிறையில் நம்ம செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இரட்டிப்பு பலனை பெற்றுக் கொடுக்கும். வளர்பிறை பஞ்சமி திதி வராகி அன்னைக்கு உரிய ஒரு நாள். நம்முடைய வீட்டில் வராகி அம்மாவை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பூஜையை மட்டும் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நம்ப முடியாத நிறைய அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் கேட்ட வரம் கேட்டபடி நிச்சயமாக கிடைக்கும். வராகி அன்னைக்கு ஈடு இணையான சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வராகி அம்மனோட வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மனதும் தூய்மையாக இருக்கணும், நாமும் சுத்தமாக இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடமும் சுத்தமாக இருக்கணும். பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்பாளின் படம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்லா அந்த படத்தை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து சிகப்பு நிற அரளிப்பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் சிகப்பு நிற செம்பருத்தி பூக்களாலும் நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கலாம். அம்மாவோட படம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சு அதை அம்மாவாக பாவித்து இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். நிச்சயம் பலனுண்டு. இந்த பூஜைக்கு ரொம்பவே அவசியமான 5 பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப இலை, துளசி இலை, வில்வ இலை, மருதணி இலை, வெட்டிவேர். இந்த 5 பொருட்கள் தான் தேவை. இந்த 5 பொருளையும் ஒரு தாம்பாள தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக், எவர் சில்வர் இதுக்கு பயன்படுத்த வேண்டாம். இந்த 5 இலைகளுமே வராகி அம்மனுக்கு ரொம்பவே உகந்த இலைகள். வராகி அம்மன் மனம் குளிர்ந்து நம் வீடு தேடி வருவதற்கு இந்த 5 இலைகள் போதுமானது. பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய தீபத்திற்கு முன்னாடி வராகி அம்மனை மனதார நினைத்து ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி அம்மாவை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். நிறைய வேண்டுதல்கள் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்ல வேணாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் சொல்லி நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் முழு மனதிலையும் அம்மன் வந்து உட்காரணும். அந்தளவுக்கு உங்களோட மனசு திடகாத்திரமாக அம்மாவை நினச்சிட்டு இருக்கணும். 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் நமோ பகவதி ரீம் க்ரீம் ஐம் க்ளௌம் மகா வராக முகிதாயே நமோ நமக. ஓம் நமோ பகவதி ரீம் க்ரீம் ஐம் க்ளௌம் மகா வராகமுகி தாயே நமோ நமக. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தாம்பாள தட்டில் வச்சிருக்கக்கூடிய இலைகளை வராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்யணும். நீங்கள் மஞ்சளில் பிடிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா வராகி அம்மன், அவங்களுக்கு இந்த இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க. உங்கள் வீட்டில் வராகி அம்மனோட படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கும் நீங்கள் இந்த இலைகளால் அர்ச்சனை செய்யலாம். உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வச்சு தீபதூபம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் பூஜை அறையிலே உட்காந்து வராகி அம்மாவை மனதார தியானம் செய்யுங்க. என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைமா அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே உங்களுடைய வேண்டுதல்களுக்கான பலனை நீங்கள் கண்கூட உணரலாம். அந்த பலன் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பூஜையை நாளைய தினம் மாலை நீங்கள் செய்யலாம். இரவு நேர வழிபாடு வந்து வராகி அம்மனுக்கு உகந்தது. நாளை காலை 7:45க்கு மேலே பஞ்சமி தேதி தொடங்குது. அதாவது புதன்கிழமை 2/4/2025 புதன்கிழமை காலை 7:45க்கு மேலே பஞ்சமி தேதி தொடங்குது. 3/4/2025 வியாழக்கிழமை அன்று அதிகாலை 4 மணிக்கு பஞ்சமி தேதி முடியுது. உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ உங்களுக்கு உகந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஆனால் எப்பொழுதுமே வராகியம்மன் வழிபாடு மாலை நேரத்தில் செய்வது ரொம்பவே விசேஷமானது. உங்களுக்கு தகுந்த சௌகரியத்துக்கு ஏற்ப அதுக்கு தகுந்த நேரத்துக்கு மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. முழு மனதோட முழு நம்பிக்கையோட வராகியம்மனோட பாதங்களை பற்றிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் வேண்டுறது கட்டாயம் வேண்டியபடி நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, வளர்பிறை பஞ்சமி திதி எப்பொழுதுமே சரிங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி தேதியில் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு சின்ன தாம்பலத்தில் கொஞ்சோண்டு வெட்டி வேறு ஒரு 3 1 காயினை அதில் வச்சு நீங்கள் அந்த பூஜையில் வைங்க. வராகி அம்மன் வழிபாடு செய்கிறீங்கல்ல, அப்போ இந்த தட்டில் வெட்டி வேரோட அந்த காசையும் வைங்க. மனதார பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கோங்க.
அன்றைய நாள் பஞ்சமி முழுவதுமே அப்படியே இருக்கட்டும் அந்த தட்டில் உள்ள வேர், அந்த வெட்டி வேர். மறுநாள் காலையில் இந்த பஞ்சமி திதி முடிய போகுது பாருங்கள், அந்த நேரத்தில் இல்லைனாக்கா அவங்க வழிபாடெலாம் முடித்து ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த உங்களுக்கு எப்போ நேரம், அதாவது இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை செஞ்சு வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த வெட்டி வேரை நல்லா குடிக்கிற தண்ணியில் ஒரு சொம்பில் இந்த வெட்டி வேரை போட்டுருங்க. இந்த 3 1 ரூபா காயின் எடுத்து ஒரு மஞ்சள் துணி இல்லைனாக்கா ஒரு பேப்பர்லக்குள்ளே மடித்து வராகியம்மனை நினச்சி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. அதை நல்ல செலவுக்கு நீங்கள் அடுத்த இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அடுத்த பஞ்சமிக்கு. அது உங்களுடைய விருப்பம். இந்த வெட்டி வேரை வந்து தண்ணியில் அப்படியே நைட்டு ஊற வச்சுருங்க, அப்படியே ஒரு சொம்பு தண்ணியில். காலையில் எழுந்துச்சி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த தண்ணியை குடிங்க வடிகட்டிட்டு, மீதமுள்ள தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளுமே போகும். நம்மை பிடித்த வறுமை நம்மளை விட்டு நீங்கும். நீங்கள் ஏதாவது நிலம் வந்து வாங்கிறதுக்காக ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, அதில் வீடு கட்டணுன்னாலும் இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த இடத்துல தெளித்து விட்டுருங்க. கூடிய விரைவிலேயே அந்த வீடு நல்ல மலமலன்னு எழும்புறத உங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை வந்து உண்மையாகவே ஒரு சகோதரி இதை பின்பற்றி நல்ல ஒரு இது நல்லா இருக்குது, இந்த ஒரு பதிவு நல்லா இருந்துச்சுன்னா அதை சொன்னாங்க ஒரு தடவை. அதுலேருந்து நான் வந்து இதை வளர்ப்பிறையில் இதை ஒரு கருத்தாகவே நான் சொல்லிகிட்ருக்கேங்க. முக்கியமாக வீடு கட்டணும், வீட்டில் வந்து தடை வந்துட்டுருக்கு, இடம் வாங்கி போட்டுட்டேன், வீடு எழும்ப மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சமி தேதியிலையுமே நீங்கள் இதை வந்து வெட்டிவேர் தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. நிச்சயமாக நம்மை பிடித்த கஷ்டங்கள் தீரும். நம்மக்கிட்ட வந்து வராகியம்மன் வந்து நம்மக்கிட்ட வருவதை நம்ம உணரலாம், நமக்கு நல்லா தெரியுது. அதனால் இதை நீங்கள் வேணால் செய்து பாருங்கள். ஒரு முறை நீங்கள் செய்தால் கூட நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதையும் செய்து பாருங்கள். முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். வராகியம்மனை முழு மனதோடு நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. கடின உழைப்போடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் வீண் விரயமாகாமல் நமக்கு நல்ல செலவிற்கு நல்ல பயன்பாட்டிற்கு உதவும். வராகியம்மனை முழு மனதோடு நினைத்து பஞ்சமி தேதியில் செய்து பாருங்கள். மனதார ஒரு முறை எதுவுமே செய்யலைனாலும் மனதார ஒரு தீபம் ஏற்றி வச்சு, அம்மா எனக்கு என் கூட நீங்கள் இருங்க அப்படின்னு உங்கள் மனசை விட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். மனசு ஃபுல்லாக அம்மாவை நினைத்துக்கிட்டு நீங்கள் ஒரு முறை அவங்கக்கிட்ட சொல்லி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். வாய்ப்பு இருக்கிறவங்க இது போன்ற வழிபாடுகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா பஞ்சமி தேதியில் மனசார அம்மனை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைங்க. வராகி அம்மனை நினைத்து நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். கூப்பிட்ட குரலுக்கு கட்டாயம் ஓடோடி வருவாங்க.